Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல கேரட் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கேரட் பர்ஃபியை எங்க வீட்ல செய்யற மாதிரி தேங்காய்லாம் சேர்த்து செய்ய போறோம். அதனால இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கேரட் பர்ஃபியை ஈஸியான மெத்தட்ல டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 கேரட் எடுத்துருக்கோம். கேரட்டோட தோலை இது மாதிரி லைட்டா செதுக்கிடலாம். கேரட்டை வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ரஃப்பாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துடலாம். கேரட்டில் சேர்க்கறதுக்காக 3/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் வச்சுருக்கோம். இதை குக்கரில் சேர்த்துடலாம். இந்த கேரட்லாம் முழுகிற அளவுக்கு பால் சேர்த்தா போதும். அதிகமாக பால் சேர்த்தோம் அப்படின்னா விசில் வரும்போது பால் வெளியில் வந்துடும். இப்போது இதை மூடி வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சிடலாம். கேரட் நல்லா வெந்துடுச்சு. இதை ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காவை பவுடர் பண்ணிடலாம். சின்ன மூடியாக 1 மூடி தேங்காவை பத்தையாக எடுத்து வச்சுருக்கோம். இதை நைஸாக அரைச்சிக்கலாம். துருவின தேங்காவாக இருந்தால் கூட ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கேரட்டை சேர்த்து அரைச்சிக்கலாம். கேரட்டெல்லாம் தேங்காவோடு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட் வேக வச்ச பால் குக்கரில் இருந்ததுன்னா அதையும் இதோடு சேர்த்து நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட்டை இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு பர்ஃபி செஞ்சோன்னா பர்ஃபி வாயில் போட்ட உடனே கரைஞ்சிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அரைச்ச இந்த கேரட் தேங்காய் பேஸ்ட்டை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இது திக்காகிற வரைக்கும் ஃப்ளேமை மீடியமில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த கேரட் பர்ஃபியில் தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். பர்ஃபியும் நிறைய கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கேரட் பர்ஃபியாக செய்கிறதுனால பால் பவுடர் சேர்த்துருக்கோம். பால் பவுடர் கெட்டியாகிடாமல் கேரட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட பால் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் தேங்காவை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போது இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுமே சூடாகி இலகலாகும். அதனால் இது திக்காகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்குறதுக்கு முன்னாடி வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிடலாம். இது வரைக்கும் நீங்கள் கேரட் அல்வாவிலையோ இல்லை பர்ஃபிலேயோ தேங்காய் சேர்த்து செஞ்சதில்லை அப்படின்னா தேங்காய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நெய்யெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பர்ஃபியாக கட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். அதில் கேரட் அல்வாவை சேர்த்துட்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூனில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை பர்ஃபியாக கட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்த உடனே கட் பண்ணாமல் இதோட சில்னஸ் குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா கட் பண்ணலாம். அப்போ தான் பர்ஃபி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். கேரட்டோட டேஸ்ட் பர்ஃபியில் நல்லா தெரியணுன்றதுக்காக இதில் நான் அதிகமாக தேங்காயும் பால் பவுடரும் சேர்த்துக்கல. கேரட் பர்ஃபி செய்கிறதுக்கு அளவெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண தேவையில்ல. நமக்கு நிறைய பர்ஃபி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காவும் பால் பவுடரும் அதிகமாக சேர்த்து செஞ்சுக்கலாம். கேரட் பர்ஃபி சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் இது மாதிரி நைஃப் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கையால் எடுக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டான கேரட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த கேரட் பர்ஃபியை 3 to 5 days வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். கேரட்டை வேக வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பர்ஃபி செஞ்சோம் அப்படின்னா பர்ஃபி வாயில் போட்ட உடனே கரைஞ்சிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கேரட் பர்ஃபியை சர்வ் பண்ணும்போது இது மாதிரி பாதாமை ஸ்லைஸ் பண்ணி போட்டு சர்வ் பண்ணுங்கள். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேயில் நம்ம பார்த்த இந்த கேரட் பர்ஃபியை நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.